அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸை நம்ம எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஜென்ரல் டர்னும் பிசியும் பிரிச்சிருக்கோம். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் ஜென்ரல் டர்ன் எம்பிசி பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் எஸ்சி பார்க்க போகிறோம், அடுத்து ஜென்ரல் டர்ன் எஸ்சிஏ, அடுத்து ஜென்ரல் டர்ன் எஸ்டி, அடுத்து ஜென்ரல் டர்ன் பிசிஎம். ஸோ இதெல்லாம் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவில் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவில் ஜென்ரல் டர்னும் பிசியும் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் டர்ன் பிசின்னு வரும்போது இதில் என்னென்ன வந்துடுதுன்னா, ஜென்ரல் டர்னில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம்மும் வந்துடும், ஜென்ரல் டர்னில் அடுத்து வந்து பிசி ஜென்ரலில் இருக்க பிஎஸ்டிஎம்மும் வந்துடும், விமன் கேட்டகரியும் வந்துடுவாங்க. ஜென்ரல் டர்ன் பிசி, அதுக்கப்புறம் விமன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டர்ன் பிசி ரெண்டுமே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் விடோ கேட்டகரி ஜென்ரல் டர்ன்லேயும் பிசிலேயும் வந்துடுவாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டர்ன் பிசி வந்துடுவாங்க. அடுத்து ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேன், அடுத்து பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன், பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம், பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டர்ன் எல்லாமே வந்துடுவாங்க. இதில் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிடிஎஃப் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே வந்துடுவாங்க. ஓகேங்களா, மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தமான எல்லா கேட்டகரியும் அதில் வந்துடுவாங்க, ஜென்ரல் டர்னுக்கும் பிசிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் நம்மளோட குரூப் வந்து டெலிகிராம் குரூப் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் நான் ஒவ்வொரு பிடிஎஃபாக நான் வீடியோ போட அந்த ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த வீடியோ போட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த பிடிஎஃப் வந்து அதில் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெயின்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ தான் நிறைய பேர் தேடுவீங்க, இந்த பிடிஎஃப் தான் நிறைய பேருக்கு தேவைப்படும். புரியுதுங்களா? உங்களோட மார்க்கு ரேங்கை வச்சு நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக ஒரே பிடிஎஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிசி ஜென்ரல் பொதுவாக மேல் கேட்டகரி இந்த ரெண்டுக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இதுக்கும் வந்து மேல் கேட்டகரி பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா இந்த 4க்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், விமன் கேட்டகரி ஜென்ரல் டர்ன் விமன் கேட்டகரி பிசி விமன் கேட்டகரி அவங்க வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரலுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க, பிசி ஜென்ரலுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க, ஜென்ரல் டர்ன் விமனுக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க, பிசி விமனுக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுலேயே அவங்களே விமன் கேட்டகரியே பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் எலிஜிபிளாக இருப்பாங்க, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் எலிஜிபிளாக இருப்பாங்க, ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்லேயும் எலிஜிபிளாக இருப்பாங்க, பிசி விமன் பிஎஸ்டிஎம்லேயும் எலிஜிபிளாக இருப்பாங்க. சப்போஸ் டிஸ்ட்ரிக்ட் விடோ கேட்டகரியாக இருந்தால் ஸோ அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரிக்கு உரிய அந்த விஷயங்களும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் விடோ பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோ, அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம் பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜென்ரல் பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டர்னில் பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம். ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு நம்ம. ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நீட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ பசங்க இப்போ மேல் கேட்டகரியாக இருக்கீங்க, பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்ற போது இந்த ஃபஸ்ட்டு 2 காலம் மட்டும் பார்த்தா போதும். சப்போஸ் பிஎஸ்டிஎம் இருக்கீங்க மேல் கேட்டகரினா இதையும் பார்த்துட்டு அடுத்த 2 காலம் சேர்த்து பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ விமன் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிசி ஜென்ரல் ஜென்ரல் டர்ன் விமன் பிசி விமன் இதை பார்த்துக்க வேண்டியதுதான். சப்போஸ் பிசிலேயே நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா விமனாக இருக்கீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்துக்கலாம். ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிசி ஜென்ரல் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசி ஜென்ரல் பிஎஸ்எம் ஜென்ரல் டர்ன் விமன் பிசி விமன். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கலாம். இதை டிஸ்ட்ரிக்ட் விடோ கேட்டகரினா ஸோ அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே இருக்குது. ஸோ விமன் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா இதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ அழகாக நீட்டாக அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ சீரியல் நம்பர் அவங்க கொடுத்துருக்க டிஎன்பிசி கொடுத்துருக்க அதே பிடிஎஃப் தான் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே பிடிஎஃப்பை தான் உங்களுக்கு எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ டிபார்ட்மெண்ட் கோடு சீரியல் நம்பர் இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. அதே தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது, ஸ்ப்ளிட் பண்ணி மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீரியல் நம்பர் 1 டிபார்ட்மெண்ட் கோடு 1014. ஸோ உள்ளுக்கையும் 1014 கொடுத்துருக்காங்க, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ மொத்த வேக்கண்ட்டு இது வந்து ஜென்ரல் டர்னுக்கும் பிசிக்கும் கிடையாது, மொத்தமாக ஹோல் வேக்கண்ட் 294. அதில் ஜென்ரல் டர்ன்
ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45, பிசி ஜென்ரலுக்கு 38, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்முக்கு 12, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்முக்கு 10, ஜென்ரல் டர்ன் விமனுக்கு 21, பிசி விமனுக்கு 19. அடுத்து ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம் 5, பிசி விமன் பிஎஸ்டிஎம் 4. அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேன் 4, பிசி எக்ஸர்வீஸ்மேன் 3, ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 1, பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 1. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஓகேங்களா கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து 1014, அடுத்து 1016 ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். ஸோ இதில் மொத்தம் 928 வேக்கன்சி. அதில் ஜென்ரல் டர்ன் ஜென்ரலுக்கு 141, பிசி ஜென்ரலுக்கு 121, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 37, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 32, ஜென்ரல் டர்ன் விமனுக்கு 59, பிசி விமனுக்கு 50, ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம் 16, பிசி விமன் பிஎஸ்டிஎம் 13, ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் விடோ 6, பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோ 5, ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம் 2, பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம் 2, ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேன் 12, பிசி எக்ஸர்வீஸ்மேன் 10, ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 3, பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 2. ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து இன்ட்ரி போஸ்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட், நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் வந்துடும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே மெதுவாக ஸ்க்ரால் பண்ணுறேன், சும்மா ஒரு டைம் பார்த்துக்கங்க. ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் இந்த சீரியல் நம்பர், டிபார்ட்மெண்ட் கோட், போஸ்ட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன், பிசி இது எல்லாமே கொடுத்துருப்பேன். அப்போ தான் எதுக்கு கீழே வருது உங்களுக்கு அப்படின்றது தெரியும். இதை ஒவ்வொரு பேஜ்லேயும் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் அக்கௌண்டன்ட், ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பல்க் வேக்கன்ட்டு 571 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் அதர் தன் லா அண்ட் ஃபினான்ஸ் இதில் 144. ஸோ அதிகமான வேக்கன்சி எதில் இருக்குன்றதும் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி 112 வேக்கன்சி இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள் அசிஸ்டன்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் 234 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 566 வேக்கன்சி இங்கே இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் 122 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் 132 வேக்கன்சி. ஸோ இங்கே பாருங்கள் அசிஸ்டன்ட் லேபர் டிபார்ட்மெண்ட் 91, அடுத்து அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் 170, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் 184, அடுத்து ஹிந்து ரிலீஜியஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 188, அடுத்து பாருங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் 481, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 51, ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் 48, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் 56. ஸோ கொஞ்சம் வேக்கன்சி அதிகமாக உள்ளதான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் 6151 கடைசியாக டிஎன்பிசி தரப்பில் அப்டேட் பண்ண அந்த வேக்கன்சியை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ வரைக்கும் இந்த வேக்கன்சி தான், அதாவது இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்க வேக்கன்சி 6151. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ஜனவரி 2024. இந்த டேட் வரைக்கும் டிஎன்பிசி தரப்பில் இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன்க்ரீஸ் ஆன வேக்கன்சியோடு சேர்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஒருவேளை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ வேக்கன்சி 6151 ஜென்ரல் டர்ன், பிசி எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளோ. இதில் டிஸ்ட்ரிக்ட் விட வராங்க, எக்ஸர்வீஸ்மென்னும் வராங்க. ஸோ தனித்தனியாக பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. இங்கே பாருங்கள் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் எல்வி விஐ, அடுத்து பிசி ஜென்ரல் எல்வி விஐ, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் ஹெச்ஹெச்ஐ, பிசி ஜென்ரல் ஹெச்ஹெச்ஐ, அடுத்து ஜென்ரல் டர்ன் விமன் எல்வி விஐ, அடுத்து பிசி விமன் எல்வி விஐ, ஜென்ரல் டர்ன் விமன் ஹெச்ஹெச்ஐ, அடுத்து பிசி விமன் ஹெச்ஹெச்ஐ, அடுத்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி மல்டிபிள் டிசபிலிட்டி. ஸோ அடுத்து பிசிக்கு, அடுத்து ஜென்ரல் டர்ன் விமனுக்கு, அடுத்து பிசி விமனுக்கு, அடுத்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ மல்டிபிள் டிசபிலிட்டி, அடுத்து ஜென்ரல் டர்ன் விமனில், அடுத்து பிசி விமனில்.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இதையும் நம்ம வரிசையாக பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி, இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. இதுக்குள்ளே இதிலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சின்றதை நீங்கள் பார்த்துக்கணும். பாருங்கள், இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ பிசி ஜென்ரல் எல்வி விஐ இங்கே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் திருவாரூர். ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ ட்ரெஸரின்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வேக்கன்சி இருக்குது. ஏன்னா டோட்டல் வேக்கன்சி அதிகமாக இருக்கும்போது ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேக்கன்சியும் ஆட் ஆகுது. இப்போ நடுவில் ஆட் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் ஒருவேளை மார்க் அதிகமாக இருந்தால் ஜென்ரல் எடுத்துக்கலாமா? நீங்கள் மார்க் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஜென்ரல் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது எல்லாேருக்கும் தெரிஞ்சதான், இருந்தாலும் அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். மார்க் நீங்கள் அதிகமாக இருக்கீங்க, ரொம்ப முன்னாடி இருக்கீங்க, ஜென்ரல்லே வர அளவுக்கு இருக்கீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் உங்கள் கேட்டகரி இல்லாமல் நீங்கள் ஜென்ரலில் கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த என்ன சொல்கிறதுனா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான கட் ஆஃப்குள்ளே தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே தான் எடுக்க முடியும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் எல்வி விஐ 16 வேக்கன்சி இருக்குது டோட்டலாக. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் எல்வி விஐ 11 வேக்கன்சி. ஜென்ரல் டர்ன் ஹச்ஹெச் ஹச்ஐ 13 வேக்கன்சி. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் ஹச்ஹெச் ஹச்ஐ 13. பிசி ஜென்ரல் இது. அடுத்து ஜென்ரல் டர்ன் விமன் எல்வி விஐ 5. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஸ்பெஷல் கேட்டகரியில் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்றதை நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இது வந்து ஓவரால் வேக்கன்சி மொத்தமாக எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்து. ஸோ இவ்வளோ தாங்க. இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக வந்து நான் கொடுத்துட்றேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ.